எங்க தாத்தாவும் பாட்டியும் ஒரு பக்கம் விஜய் கிட்ட வெண்ணிலா சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீ ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் விஜய். இதுக்கு மேல வெண்ணிலாவை நம்ம வீட்டுல வச்சிருந்தா அது சரிப்பட்டு வராது. ஏன்னா அவளுக்கு எல்லா விவரமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ கண்டிப்பா காவேரி முன்னாடி ஏதோ இந்த விஷயத்தை பத்தி உளறி வச்சானா காவேரி ரொம்பவே கஷ்டப்படுவா. அப்புறம் எப்படி நீ காவேரியை கன்வின்ஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும்? அதனால நான் சொல்றதை கேளு. ஏற்கனவே நீ வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க லிஸ்ட் எல்லாம் நீ விசாரிச்சுக்கிட்டு இருந்தல, அது மூலமா ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்தா பாரு. அப்படி இல்லைன்னா வேற ஏதோ பண்ணி வெண்ணிலாவை இந்த இடத்த விட்டு அமுச்சு வச்சாதான் எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே கண்டிப்பா தாத்தா அது மட்டும் செட் ஆகட்டு, அதுக்கப்புறம் வெண்ணிலாவை நான் இங்க இருந்து அமுச்சு வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதே நேரம் இங்க விஜயோட முகத்துல ஒரு சின்ன சலனம் இருக்கிறத கவனிச்ச தாத்தாவுமே, இங்க பாருடா, உன்னால கிளியரா இதுல ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நானும் பாட்டி வேணா இங்க வெண்ணிலா கிட்ட நாங்க பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னு விஜய் கொஞ்சம் பதறிடுறாரு. ஏன்னா இப்ப வெண்ணிலா கிட்ட ஏற்கனவே விஜய்க்கு கல்யாண விஷயத்தை பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னா வெண்ணிலா மனசு என்ன பாடுபடும். அது மட்டும் இல்லாம அவங்க மறுபடியும் விஜயை நினைச்சு இந்த மாதிரி குழப்பத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி விஜயுமே, இங்க பாருங்க தாத்தா, நீங்க இதை பண்ண வேண்டாம், நாம எல்லாம் ஒன்னா இருக்கும்போதே பேசிக்கலாம், இப்போதைக்கு வெண்ணிலா விஷயத்தை ஃப்ரீயா விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே நேரம் சொல்லிட்டு விஜய் இங்கிருந்து கிளம்பும் போது வெண்ணிலா அங்கிருந்து வந்துட்டு, என்ன விஜய் பயங்கரமா ரெடியா இருக்கீங்க, எங்க என்ன விட்டுட்டு போறீங்களா, எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாட்டிக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. இவ யாரு, என் பேரன் எங்க போறான் அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல தாத்தாவுமே அந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலா கிட்ட, இங்க பாருமா, விஜய் ஒரு முக்கியமான வேலையை வெளியில கிளம்பிட்டு இருக்கான், நீ திடீர்னு அவனை தடுக்கிற மாதிரி பேசினல, அதனாலதான் பாட்டி கொஞ்சம் கோவப்பட்டாங்க, மற்றபடி வேற ஒண்ணும் இல்லம்மா, அவன் ஒரு முக்கியமான வேலையை வெளியில போயிட்டு வரான், அவன் போயிட்டு வரட்டு விடு அப்படின்ற மாதிரி விஜய் அனுப்ப பாக்குறாங்க. ஆனா அதே நேரம் இதை வெண்ணிலாவும் இருந்துகிட்டு, விஜய் அப்ப நீ எதுக்காக என்ன விட்டுட்டு போற, நானும் வேணா உன் கூட வரட்டுமா, எந்த வேலையா இருந்தாலும் நானும் உன் கூட இருக்கனே அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா விஜய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண யோசிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருமே ஒரு வழியா வெண்ணிலாவை சமாளிச்சு, இல்ல வெண்ணிலா இப்போதைக்கு செட் ஆகாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவை சமாளிச்சு இங்கே விட்டுட்டு அவருமே அங்கிருந்து கிளம்புறாரு. அதே நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராகினியுமே, சரி சரி வெண்ணிலா விஷயத்துல நம்ம ரொம்பவே அதிக பிரசங்கத்தனம் பண்ண தேவையில்ல, ஏன்னா அவளே கியூராக ஆட்டோமேட்டிக்கா இங்க விஜயை தேடி வந்துகிட்டு இருக்கா, விஜயோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவளே பாத்துக்குவா, நம்ம வேணுங்கிற இடத்துல மட்டும் லைட்டா டியூனிங் கொடுத்தா போதும், மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க ராகினியுமே இன்னொரு பக்கம் காவேரியை மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர விடக்கூடாது, அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வன்மத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு சைடு விஜயுமே இங்க வீட்டுக்கு வந்துட்டு காவேரியை பார்த்து மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா காவேரியுமே இந்த பக்கம் விஜயை பார்த்து மீட் பண்ற மாதிரி தெரியல. அவருமே எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. பட் ஆனா காவேரி அவங்க அம்மாவை விட்டு விலகி வர்ற மாதிரியே தெரியல. காவேரியோட மனசுக்குள்ள பயங்கர குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க இப்ப பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம வெளிப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனா இப்ப இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா பயங்கரமான பிரச்சனையாகும். அதனால இந்த விஷயத்துல நம்ம யோசிச்சுதான் செயல்படணும் அப்படின்ற மாதிரி இங்க காவேரி ஒரு அமைதியான ஒரு நிலையிலே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயை பார்த்து பேசுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மனசு இல்லாம இருக்கு. ஏன்னா விஜயை பார்த்து அவங்க பேசினாங்கன்னா இந்த உண்மைகள் எல்லாத்தையும் உளறிடுவாங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம இந்த பக்கம் மறுபடியும் காவேரி அவங்க அம்மாவை எதிர்த்துக்கிட்டு இந்த பக்கம் விஜய் கிட்ட போற நிலைமை கூட வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் காவேரி இந்த விஷயத்துல ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜயுமே இதை நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவருமே எப்படியோ இங்க காவேரியை நம்ம கிட்ட பேச வைக்கணுங்கிற மாதிரி அங்க டைரக்டா மாமியை போய் பாக்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம, மாமி ப்ளீஸ் மாமி எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி காவேரி என்கிட்ட பேசணும், நான் ஒரே ஒரு டைம் பேசினதுக்கு அப்புறம் நான் சரி பண்ணிக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துல இருந்து சேஞ்ச் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க மாமியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா மாமியுமே, இங்க பாராம்பி நீ பண்ற விஷயம் ரொம்ப தப்புடா, காவேரிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம நீ பண்ணிட்டு இருக்க விஷயம் எனக்கு என்னமோ சுத்தமா பிடிக்கவே இல்லடா, இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்களும் எவ்வளவோ விஜய் கிட்ட இந்த பக்கம் எடுத்து சொல்லி பாக்குறாங்க. ஆனா விஜயுமே மாமிக்கு ஏத்த மாதிரி பேசினா மட்டும்தான் காவேரியை நம்ம கிட்ட கூட்டிட்டு வருவாங்க, அப்பதான் நம்ம காவேரி கிட்ட பேச முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் டைரக்டா இங்க மாமி கிட்ட, மாமி நான் காவேரி கூட ஒன்னா சேர்றதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது, நான் அவளை கடைசியா ஒரு டைம் கூப்பிட்டு பேசிட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, எந்த ஒரு கனெக்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு நான் எப்பவும் போல அடுத்து வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், அதை தான் அவகிட்ட முகத்தை பார்த்து சொல்லிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க விஜய் அந்த விஷயத்த எதிர்மாறா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டவொன்னு இங்க மாமியுமே, அப்படியாடா அம்பி சரி விடு, இது வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஹெல்ப் பண்றேன், எதுக்காக தெரியுமா, நீ ஒரு நல்ல பையன், உன் லைஃப் நீ வேஸ்ட் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஜய் பண்ற விஷயங்கள்ல இருந்து அவர் வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட அவங்களும் இந்த பக்கம் விஜய்க்காக ஹெல்ப் பண்றாங்க. அதோட முதல் படியா மாமி டைரக்டா இங்க காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே கேஷுவலா விசாரிக்கிறாங்க.
விசாரிக்கிறாங்க. விசாரிக்காத மாதிரி விசாரிச்சுக்கிட்டு சாரதா கிட்டயும் நார்மலா பேசி முடிச்சுட்டு இங்க காவேரி கிட்ட வந்து, என்ன காவேரி பயங்கர பிஸியா இருக்க போல இருக்கு, என்னாச்சு ரொம்ப டயர்டாவே இருக்க, இப்படி டயர்டெல்லாம் இருக்கக்கூடாதம்மா அப்படின்ற மாதிரி இங்க மாமி லைட்டா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மை சொல்ல போனா அவங்க கரெக்டா காவேரி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த லைட்டா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இந்த கர்ப்பம் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் அவங்க கணிக்கல. ஆனா அவங்க காவேரியோட முக மாற்றத்தை வச்சு அவங்க ஓரளவுக்கு கணிச்சிடுறாங்க. சரி சரி என்னன்னு தெரியல, காவேரி ஏதோ உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷத்துல இருக்கா, அதனாலதான் அவன் முகம் வந்து ரொம்ப பூரிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் இங்க காவேரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க காவேரிக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐயோ இவங்க வேற என்னென்னமோ சொல்லி பொருளையை கிளப்புறாங்களே, இது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி காவேரி பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க மாமியுமே காவேரி பக்கத்துல வந்து, காவேரி என் வீட்டுல விஜய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவன் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கான், தயவு செஞ்சு அவங்ககிட்ட வந்து பேசிரு, அவனோட டார்ச்சர் என்னால தாங்க முடியல, வந்து அவன் என்ன பேசுறான்னு மட்டும் கேட்டுட்டு கிளம்பிரு, அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல அவன்கிட்ட பேச மாட்டானா, இதான் ஃபைனலா பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், அதனால நீ வந்து பேசிடு அப்படின்ற மாதிரி எங்க மாமியுமே காவேரியோட காதுல விஜய் தனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த லைட்டா போட்டு விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா காவேரி ஒரு பக்கம் லைட்டா பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்து இந்த சடங்கு செய்யற விஷயத்துல சரியான முறையை செய்ய விடாம அம்மா தடுத்ததுனால ரொம்ப கோபத்துல இருக்காரு போல இருக்கு. அப்பனா அவர் வீட்டை காலி பண்ண போறாரோ, அதுக்காக தான் கடைசியா நம்ம கிட்ட சொல்லிட்டு போகணும்னு இருக்காரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க இருக்கிறப்போ கண்டிப்பா விஜய் நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட இருக்காங்க. ஆனா அதே நேரம் விஜய் மட்டும் இந்த இடத்த விட்டு போயிட்டாருன்னா என்னால இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது, அதனால நான் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இங்க சாரதாவுமே குழம்பெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சரி எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா காவேரி மட்டும், இங்க பாருமா மாமி ரொம்ப நாள் இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா சகஜமா பேசிட்டு போயிருக்காங்கல்ல, நம்மளோட குழம்பு கொஞ்சம் அவங்க கிட்ட போய் கொடுத்துட்டு வருவோம், அப்பதான் கொஞ்சம் பாண்டிங் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டு மாமி கிட்ட கொடுக்கறதுக்காக போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாட்டியுமே, இங்க பாரு அவங்க எல்லாம் வாங்க மாட்டாங்க இந்த குழம்ப, நீ எடுத்துட்டு போயிட்டு வேஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா காவேரியுமே என்ன வாங்க மாட்டாங்க, அவங்க ஏற்கனவே ஃபங்க்ஷன் சாப்பாடே வாங்கி சாப்பிட்டாங்க, அதை விட இதை நீங்க பெருசா நினைக்க போறாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி காவேரி குழம்பு ஊத்திட்டு டைரக்டா எங்க மாமியை பாக்குறதுக்காக கீழே போறாங்க. அங்க மாமியோட வீட்டுக்குள்ள போன உடனே விஜய் என்ட்ரன்ஸ்ல நிற்கிறாரு. அப்ப விஜயை பார்த்த உடனே இங்க காவேரிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது, என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களும் ஓடி போய் இங்க விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மாமிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னாச்சு இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த பையன் கடைசி பேசிட்டு போலான்னு வந்தா இவ அதுக்கு மேல இருக்காளே அப்படின்ற மாதிரி மாமி ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்க காவேரி கிட்ட வந்து, காவேரி கையெடு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, முதல்ல நகரு அப்படின்ற மாதிரி இங்க காவேரியும் விஜயும் பிரிச்சு விட்டுறாங்க. அதே நேரத்துல இங்க காவேரியுமே விஜயை பார்த்து, நீங்க நல்லா இருக்கீங்களா, ஓகேவா, எதுக்காக நீங்க என்கிட்ட கடைசியா பேசணும்னு சொன்னீங்க, என்னாச்சு, நீங்க ஏன் இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே பதட்டத்தோட இந்த பக்கம் வந்து விஜய் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. ஆனா விஜயுமே, இல்ல காவேரி உங்ககிட்ட நான் பேசணும், சொல்லப்போனா நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்பவே அந்யோன்யமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க மாமிக்கு சுத்தமா புரியவே இல்லை. அப்பதான் காவேரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க காவேரி கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை பத்தி இங்க விஜய் கிட்ட சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட மாமிக்கும் மாமாக்கும் சும்மா நெஞ்சே வெடிச்சிருது. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல, ரொம்ப ஹாப்பியா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அப்பா ஆக்க போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்களுமே வந்து எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு சைடு இங்க மாமியும் மாமாவும், டே அம்பி என்னடா நடக்குதுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கிட்ட கேக்குறாங்க. அப்ப விஜயுமே, இங்க பாருங்க உங்ககிட்ட நாங்க இப்ப டீட்டெயில்டா உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க காவேரியும் விஜயும் உட்காந்து எல்லா உண்மையும் ரொம்பவே டீட்டெயில்டா மாமி கிட்டே மாமா கிட்டே சொல்றாங்க. இதை கேட்டவுடனே இந்த பக்கம் மாமியும் மாமாவும் இருந்துகிட்டு, ஏண்டா அம்பி இருந்தாலும் நீ பண்ண தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ காவேரி இந்த பக்கம் விஜய் சைடுக்காக, இங்க பாருங்க அவர் வந்து அக்ரிமெண்ட் மேரேஜ் போட்டது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், பட் இருந்தாலும் நான் என்னோட சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டேன்ல, அப்போ என் மேலையும் தப்பு இருக்குல்ல, ஆனால் எல்லாருமே விஜயை மட்டும் தான் கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க, என் மேலையும் தப்பு இருக்கு, என்னையும் நீங்க கார்னர் பண்ணுங்க அப்படின்னாலும் அதை அவங்க ஏத்துக்கிற ஐடியா கிடையாது. விஜய் தான் இதுக்கெல்லாம் காரணம், இப்படி பொண்ணு விஷயத்துல இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி விஜய் என்னையும் பிரிச்சு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே இன்னொரு பக்கம் மாமியும் மாமாவும் பேசிக்கிட்டு, இங்க பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும் தான் முடிவு பண்ணிருக்கீங்க, நீங்க ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், நீங்க கவலையே படாதீங்க, உங்க அம்மா கிட்ட வந்து நான் மாமியை பேச சொல்றேன் அப்படின்ற மாதிரி எங்க மாமாவும் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் காவேரியுமே, இங்க பாருங்க மாமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எங்க அம்மா ஒத்துக்க மாட்டா, அவ ரொம்ப கோபத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களும் மாமாக்கு எடுத்து சொல்லி வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு சைடு மாமியுமே, நீ கவலைப்படாத காவேரி, நான் எடுத்த உடனே இந்த விஷயத்தை பத்தி ஓப்பனா பேச மாட்டேன், ஆனா கரெக்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி 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 உங்க அம்மாவோட மனசை மாத்த வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா இப்ப நீ கர்ப்பமா இருக்க, இந்த விஷயம் வெளியில வர்றதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்தாகணும், அப்பதான் எல்லாமே சரியாகும், இல்லைன்னா எப்படிமா மறைக்க முடியும், முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க முடியாது இல்ல, அந்த மாதிரி இன்னும் ஒரு மாசத்துல வயிறு பெருசாக ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி எங்க மாமி
இனிமே அந்த விஷயத்தை பத்தி இங்க காவேரி கிட்ட ரொம்பவே டீட்டெயிலா பேசிட்டு நீங்களும் இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கணும், எப்படியாவது உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் ஒண்ணா சேரதுக்கான வழியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் இங்க விஜய் கிட்டையும் காவேரி கிட்டையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்ட உடனே தான் இந்த பக்கம் வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க காவேரிக்கு பரவாயில்ல, நம்ம மனசுல இருந்த உண்மையை விஜய் கிட்ட சொல்லிட்டோம், அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பெட்டரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு இந்த பக்கம் வந்து எப்பவும் போல வெண்ணிலாவுமே ரொம்பவே முழுசா கியூர் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் ஃபுல்லா கியூர் ஆயிட்டாங்கன்னா இந்த மாதிரி காவேரியும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்தை ஏத்துக்குவாங்களா, அதை விட முக்கியமா அவங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போது, அந்த விஷயத்துல அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் guys.